மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலாக இப்போது நம்ம இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இந்த செடான் செக்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு 4 மீட்டர்ஸ் மேலே லென்த் உள்ள இந்த மாதிரியான ஒரு செடான் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்மியான சேல்ஸ் நம்பர்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டையிங்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கான வந்து ஒரு மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து நீஷ் ஆகிடுச்சு, ரொம்ப கம்மியாக வந்து போய்கிட்டு இருக்குது. நிறையா வந்து எந்தூசியாஸ்ட்டாக இருக்கிறவங்க, எனக்கு செடான்ஸ் ட்ரைவ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பிளேயர்ஸாக இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வோல்க்ஸ்வாகன் ஸ்கோடாவோட வெர்ச்சஸ் அண்ட் ஸ்லாவியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஹோண்டா அது பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்குது, சிட்டியோட ஹைப்ரிடான வெர்ஷனுமே இருக்குது, அப்புறம் நீங்கள் ஹிண்டாய் பார்த்தீங்கன்னா வெர்னா வச்சுருக்காங்க. இதை தாண்டி வந்து பெரிய பிளேயர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம மாருதி வந்து சியாஸ் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த காரை ஸ்பெசிஃபிக் இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், இந்த கார் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சேல்ஸ் கிளியர் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நிறையா இடத்துல வந்து இன்னமும் வந்து ஒரு சில இடத்துல வந்து டீலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து பழைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்டு நிறைய இடத்துல இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் எந்த வண்டியும் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏன் நம்ம இந்த காரை வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக இதை வந்து பண்ணலாம்னு யோசிச்சு, இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு கார்னு சொல்லுவேன், ஒரு சூப்பரான காருமே கூட. பட் அகெயின் வந்து இது வந்து காலப்போகிற போக்கில் வந்து இப்போ நம்ம எஸ்யூவியான ஒரு செக்மெண்ட்டுக்கே வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிட்டதுனால இதை வந்து கண்டிப்பாக வந்து மாருதியுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து லோ சேல்ஸ் வால்யூம் நம்பர்ஸுமே பெரும்பாலும் நம்ம இருக்குன்றது ஒரு ரீசனாகவுமே வந்து சொல்லலாம். அதுக்காகவுமே இது வந்து இப்போ நம்ம கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங் இந்த கடைசியான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி தான் அது வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வந்து எந்த அளவுக்குமே வந்து காம்ப்ளிகன்சியாக வந்து கம்ப்ளீட் ஓவரால் பண்ணி டிசைன் சேஞ்சஸோ இல்லை வந்து ஃபீச்சர் அப்டேட்டுமே எதுவுமே பண்ணலை. அண்ட் எவென்ச்சுவலாக வந்து இப்போ இது வந்து ப்ரொடக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெயின் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணேன். என்னென்ன வந்து இந்த காரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது. இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து மேபி இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து நியூவரான ஸ்டாக்கே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கலான்னு பார்க்குறீங்க, இல்லை ஒரு செடான் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ நான் முன்னாடி அட்ரஸ் பண்ண மாதிரி மிச்ச காம்படிட்டர்ஸ் வேணால் எனக்கு மாருதி காரே வந்து ப்ரிஃபரபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு கார் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல செடான், ரிலேபிளான ஒரு செடானை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பையிங் கைடு இருக்கட்டும், நீங்கள் வந்து நியூ வண்டியாக வாங்குறதா இருந்தால் என்ன வந்து எதிர்பார்க்கலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்டென்ட்டு. ப்ளஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு யூஸ்டு காராக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வாட் டு லுக் அவுட் ஃபார், என்ன நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த வண்டியை வாங்கலாமா வேணான்ற மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ நம்ம வந்து இதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரை வீடியோவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம முதல்ல வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட்டாக அதை நம்ம வந்து ஷார்ட்டாக எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இஃப் இன்கேஸ் நம்ம வந்து முதல் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணும்போது இதில் நான் டிஸ்க்ளைமர் சொன்னேன், வண்டி வந்து இது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து மேபி ஃபைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரிஜினலாகவே வந்து நீங்கள் வந்து வண்டி இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது, பழைய ஸ்டாக் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸோட கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கண்டினியூ ஆகிடுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடுது அப்படின்றனால டெப்ரிசியேஷனும் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறது அப்படின்னால ஒரு நல்ல வந்து ப்ரைஸிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெவிலி டிஸ்கவுண்டடான ஒரு ப்ரைஸிங்கில் அந்த வண்டியில் வந்து வாங்க முடியும். அது ஒரு விஷயமா. அண்ட் ஜென்ரலாக நம்ம எப்பயும் பண்ணுற அந்த ஒரு ரிவ்யூ ஸ்டைலில் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டில் நம்ம வந்து டச் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் ப்ரோ அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டடான இந்த இன்ஜின் நான் வந்து சொல்வேன். இந்த ஸ்பெசிஃபிக் இந்த வந்து K15B இன்ஜின் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், NA பெட்ரோல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்கிற ஒரு சிஸ்டம் இன்டிகிரேட் பண்ண ஒரு இன்ஜின். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 103 ஹார்ஸ் பவர் அண்ட் ஒரு 142 Nm ஆஃப் டார்க் அந்த லெவலில் வந்து நமக்கு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வந்து சூப்பரான இன்ஜின் நம்ம சொல்ல முடியும், ரிஃபைண்டான இன்ஜின். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நிறையா சியாஸ் வந்து நீங்கள் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இதில் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டின வண்டியுமே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஈவன் நம்ம இப்போ இந்த வண்டியுமே நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ரன் ஆகியுமே வந்து எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக வந்து இன்னுமே வந்து புது வண்டி மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அடிக்குவேட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது டர்போ பெட்ரோல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து அதில் இருக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இதில், இல்லை நீங்கள் வந்து ஸ்போர்ட்டியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும்னா அது வந்து கண்டிப்பாக இருக்காது. பட் இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சர்வ் பண்ணுது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைட் குவாலிட்டி இருக்குது, கம்ஃபர்ட் இருக்கட்டும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ரோலையுமே சரி செகண்ட் ரோலையுமே சரி நல்லா வந்து வைடான வந்து சீட்ஸ் இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. கார் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலையுமே வந்து வைடான வந்து ஒரு சீட்டிங் இருக்கிறது அப்படின்றனால நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்.
நல்ல வந்து ஈஸ் ஆஃப் ட்ராவலிங் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பாத்ஹோல்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து வண்டி சோக்கின் பண்ணி போயிடும். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது வந்து இந்த ரைட் கம்ஃபர்ட் பொறுத்தவரையும் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் இதே ஹைவே ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் ஒரு நல்ல வந்து ஒரு டீசெண்டான ஸ்டெபிலிட்டியுமே இதில் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் நான் மிச்ச மாருதி கார்ஸ்க்கு நான் வந்து பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே தான் இவங்களோட வந்து அந்த சர்வீஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இந்த பார்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ரோஸில் வந்து ஆட் ஆகி வரும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஓனர்ஷிப் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவான ஒரு சர்வீஸ் காஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, வண்டியில் எனக்கு பார்ட்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருக்கவே முடியாது. பார்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிலிட்டியாகவே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயமாயிடும். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப வந்து இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. அண்ட் இப்போ இந்த கான்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொல்கிறேன், நான் டீட்டெயில்டாக வந்து இதில் போகாததுக்கு ஒரு ரீசன், ஒரு சின்ன கண்டென்ட்டாக அதை நம்ம இன்ஃபர்மேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் பண்ணி அது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நிறையாவே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. நம்ம இதை வந்து சின்னதாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணுறதுக்கு ரீசன் நம்ம நல்ல மேக்ஸிமம் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நமக்கு வந்து தெரியுமோ அதை ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம இந்த கான்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, கான்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, முதல் விஷயமே வந்து இப்போ இந்த டிஸ்கண்டினியூடு மாடல் அப்படிங்கிறதுனால டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் புது காராகவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதில் வந்து ஹெவிலி டிஸ்கவுண்டடான ஒரு இடத்து ப்ரைஸில் வாங்கினாலுமே அகெயின் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனது அப்படின்றனால டெப்ரிசியேஷன் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மற்ற காரங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு விஷயம். அண்ட் இந்த கார் இன் ஜென்ரலாகவே நான் வந்து ஒரு நம்ம கான்ஸாக பார்க்குற ஒரு இடத்த பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டேட்டடான இன்டீரியர் அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் இந்த சென்டர் ஃபேசியாவாக இருக்கட்டும் அண்டு இந்த டிஸ்பிளேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ காம்படிட்டர்ஸில் வந்து நல்லா வந்து எக்ஸ்ட்ரீம்லி மாடர்னாக வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டில் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேஃப்டியுமே இருக்குது. சேஃப்டி கன்சர்ன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிப்பிக்கல் வந்து இப்போ நீங்கள் வந்து மாருதி வந்து பயங்கரமாக சேஃப்டிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டிசைராக இருக்கட்டும் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விக்டோரிஸாக இருக்கட்டும் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் நல்லா வந்து சேஃப்டி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி நான் அந்த கார்ஸை பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸியான ஒரு பில் குவாலிட்டி இருக்குது. அண்ட் அகெயின் வந்து 2 ஏர் பேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்கல. கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஏன் அது அப்படின்னா அவங்களோட சைட்லையுமே அதுக்கான ஒரு ரீசனிங் இருந்தது. மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து செடான்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அதை ஒரு கம்பெனியாக ஆஸ் அ கம்பெனியாக நம்ம வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி சேல்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பெனிக்கு வந்து ஒரு இன்கரிங் வால்யூம் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் அது லாஸாக தான் வரும். அந்த ஒரு இடத்துல பண்ணுறாங்க. பட் அகெயின் வந்து இது ஒரு நல்ல செடான், இதை கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணுன்றது என் ஃபீல். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து செடான் மார்க்கெட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் லோ நம்பர்ஸில் வந்து வால்யூம்ஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் அதுக்கான ஒரு நீஸ் செக்மெண்ட் இருக்குது. இன்றைக்கும் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறவங்க வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல வந்து மாருதி வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பர்சனலாக நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுற விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கான்ஸாகவே வந்து ஆட் ஆகி நிற்கிது. அண்ட் அது சொல்கிற மாதிரி காம்படிட்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து மெயினாக இது ஒரு பையிங்க்கு நான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நம்ம வந்து காம்படிட்டர்ஸ் இவ்வளோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இந்த வண்டிக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நீஷான ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும். எனக்கு ஸ்பெசிஃபிக்லி மாருதி தான் வேணும், இந்த ட்ரைட் அண்ட் ட்ரஸ்டட் ரிலையபிலிட்டி, இந்த சர்வீஸ் நெட்வொர்க், இந்த டீலர் நெட்வொர்க், இந்த பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு லாங்கர் இயர்ஸ்க்கான வாரண்டி இருக்குன்னு எந்த ஒரு இஷ்யூமே வராமல் எனக்கு வண்டி ரன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது மட்டும்தான் இது வந்து மேக் சென்ஸாக இருக்கும். மற்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் காம்படிட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நம்ம அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றதை தாண்டி இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா ஏன் அந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வந்து இந்த காருக்கு வந்து நான் ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் வந்து யோசிச்சேன். பட் அகைன் வண்டி வந்து சோர்ஸ் பண்ண முடியாதனால பட் இப்போ நான் லக்கிலி மேனேஜ்டு இது வந்து ஒரு யூஸ்டு காராக நான் வந்து ஒரு இடத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட் டீலர் இது பண்ணுறவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த வண்டியை வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் வந்து அதுலேயுமே வந்து நான் ஒரு யோசிச்சது என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து இது வந்து நல்ல ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நல்ல காராகவும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹேண்ட் இன்கேஸ் வந்து யூஸ்டு கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க செடானாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஏன் வந்து இதை வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அதை ஒரு ரீசனாகவுமே நான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி
எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன் மெயினாக அப்படின்னா, இந்த காரை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, டெப்ரிசியேஷன் தான். நான் கான்ஸில் வந்து சொன்னேன், இது வந்து வண்டி வந்து புது வண்டியாக இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதில் டெப்ரிசியேஷன் பயங்கரமாக இருக்கும்னு. அந்த டெப்ரிசியேஷன் தான் இங்கே ப்ளஸ். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சீப்பான ரேட்டுக்கு வந்து நல்ல ரன்னிங்கில் இருக்கிற நல்ல மெயின்டைன் பண்ண காராக நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து எடுக்கலாம். அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ ஏடாஸ் அப்படின்றத தாண்டி அந்த மாதிரியான ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் தாண்டி இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர் பேக்ஸ் அந்த ஒரு பாயிண்டெல்லாம் தவிர்த்து இந்த காரில் வந்து நீங்கள் ஒரு டீசெண்டான ஸ்டீரியோ சிஸ்டம் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வர மாதிரியான ஒரு டச் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து நல்ல ஃபீச்சர்ஸாகவே இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்து நிறையா வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம நிறையா விஷயம் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த வண்டி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் ஆகிறேன். இப்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இந்த இன்கேஸ் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் யூஸ் மார்க்கெட் போய்ட்டு நீங்கள் அந்த வண்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து கிளச் வேர் எப்படி இருக்குது, ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி இருக்குதா, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, ஃப்ளட் அஃபெக்டட் வெஹிக்கிளான்னு இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கலாக வந்து சார்ட்டடாக இருக்கா, வண்டியில் எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, எலக்ட்ரிக்கலாக ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். டயர்ஸோட கண்டிஷன், பிரேக்ஸோட கண்டிஷன் நிறையா இருக்குது, இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இது நம்ம பெரும்பாலும் நமக்கு வந்து எல்லாரும் ஒரு ஃபேக்டர் இப்போ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான். பட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேட்காக நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களால் இந்த வண்டி வந்து ஃபைன் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி வந்து அது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நல்ல ஒரு கார் இருக்கும். நீங்கள் லாங்கர் இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரன் பண்ணலாம். அது ஒரு விஷயமா வந்து இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்து பண்ணுது. இது வந்து நான் முன்னாடி சொல்கிறேன், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான கார்னே சொல்லுவேன். ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கானா நான் அதையுமே நான் வந்து ஒரு சீரீஸாக நம்ம வந்து நிறைய அண்டர் ரேட்டட் கார்ஸ் இந்த மாதிரி ஸ்டாப் ஆன கார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து ஒரு ஐடியாவில் வந்து வச்சுருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாருதிலேயே எஸ்கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார் இருந்தது. அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள். அகைன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதோட நம்ம அந்த மல்டிஜெட் டீசல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.6 இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வண்டி, ஒரு எந்தூசியஸ்ட் டிலைட்டுன்னே நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான வண்டிகள் நிறையாவே இவங்கள்டையுமே இருந்தது. இந்த மாதிரி நல்ல கார்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு வந்ததுனால வெளியில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணி நம்மளோட இந்த தாட்ஸையுமே வந்து நம்மளோட கன்சர்ன்ஸுமே நம்ம வீடியோவாக வந்து ஷேர் பண்ணணுன்றது தான் இந்த ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணோம். அண்ட் இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சென்னை வேளச்சேரியில் வந்து கலர் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு யூஸ்டு கார்ஸ் டீலர்ஸ். இவங்க தான் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த காரை வந்து நான் வீடியோ உடனே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த காரை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து கண்டிப்பாக இங்கேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யூஸ்டு கார் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன கண்டென்ட்டாக கிறிஸ்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலான்னு தான் இந்த கண்டென்ட் பண்ணோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.